ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்டி சமையல் வித் அஃபு. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். செகண்ட் திங் எல்லாமே நம்ம சொல்கிற மசாலா எல்லாமே நீங்கள் ஹோம்மேடில் அரைச்சி வச்சுட்டு தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால நான் 1/2 kg சிக்கன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அப்போதான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் அப்போதான். மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச சீரக பொடி, சீரகம் வறுத்துட்டு அது பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டது கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பரு, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் கடலில் விற்கும். அந்த பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம போட்டால் போதும். இது கூட ஆம்ச்சூர் பவுடர்னு விற்கும், அதாவது மாங்காய் பவுடர். அந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சமாக லைட்டாக பெசற அளவுக்கு நம்ம போட்டால் போதும். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் பெசற அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்சிருக்கக்கூடாது, தயிர் நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஃபுட் கலர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ எல்லாமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours அட்லீஸ்ட் நீங்கள் இதை மேரினேட் ஆகிறதுக்காக வச்சுடுங்க அப்படியே. அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான சிக்கன் 65 ரெடி.